Hello viewers, welcome back for another video which will be most useful for the students community. மீண்டும் உங்களை மாணவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோவோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி வருகிறோம். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் 5 எசென்சியல் ஸ்கில்ஸ் தட் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாணவர்களை உங்கள்கிட்ட தற்போது படிக்க போகிற மாணவர்களுக்கும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் அல்லது இப்போது படித்து முடித்து வெளியே வரக்கூடிய மாணவர்களுக்கும் முக்கியமான விஷயம். ஸோ இந்த 5 ஸ்கில்ஸை இண்டஸ்ட்ரி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. எந்த மாதிரியான ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகிறதாக இருந்தாலும் இந்த 5 ஸ்கில்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எசென்ஷியல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. இதை பொறுத்து தான் உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸாக இருக்கட்டும், உங்களோட ரிட்டன் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் இன்டர்வியூஸ் ஆகட்டும், ஹெச்ஆர் இன்டர்வியூ ஆகட்டும், எல்லாமே இந்த 5 ஸ்கில்ஸ் பேசிக்காக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். நிறைய பேர் நினைக்கிறாங்க மார்க் இருக்குது, எனக்கு நல்ல கம்பெனி பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். எஸ், ஒரு பக்கம் மார்க் எசென்ஷியல் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா மார்க்குங்கிறது ஒரு என்ட்ரி ஹால் டிக்கெட் மாதிரி தான். ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் நுழையிறதுக்கு உங்களுக்கு தேவையான மினிமம் தகுதி மார்க். இப்போ நீங்கள் ஒரு 65% நீங்கள் 10th +2ல் இன்ஜினியரிங்கில் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும், இல்லை நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்களா எல்லா சப்ஜெக்ட்லையும் மினிமம் ஒரு 65 to 70% வாங்கியிருக்கணும். ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிக்கணும். இதெல்லாமே பேசிக். இதான் எதுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு மாணவராக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அந்தந்த காலகட்டத்துக்கு சரியாக செஞ்சுருக்கிறீங்களாங்கிறது பார்க்கறதுக்காக தான். ஸோ மார்க்குங்கிற ஒரு என்ட்ரி ஹால் டிக்கெட் மாதிரி தான். மார்க்கை வச்சுட்டு ஓகே இவர்கிட்ட 95% இருக்கு, ஒரு வேலை கொடுத்தாலும் யாரும் மார்க் எடுத்தோன்னே கொடுக்க மாட்டாங்க. எந்த ஜாப்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ நீங்கள் மார்க் எவ்வளோ வச்சுருந்தாலும், நீங்கள் ஆவரேஜாக 70% தான் வச்சிருக்கீங்க, 70% தான் வச்சிருக்கீங்க, 80 தான் வச்சிருக்கீங்க, 90 வச்சிருக்கீங்க, 95 வச்சிருக்கீங்க, இல்லை 99.9 வச்சிருக்கிறீங்க, இட் டசன்ட் மேட்டர். அது ஒரு என்ட்ரி லெவல் தான். என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கிற எவாலுவேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் வைக்கிறாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் பொதுவாக எல்லாரும் என்ன எதிர்நோக்குறாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதர் தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறத தவிர வேற உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு எதிர்பார்க்கறதுக்காங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வைக்கிறது. அதிகபட்சமா இன்னும் சொல்ல போனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி 90% ஆஃப் த கம்பெனிஸ் எதிர்பார்க்கறது ஒரு 5 ஸ்கில்ஸ் தான். இந்த 5 ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இட் டசன்ட் மேட்டர் உங்கள்கிட்ட 90% இருக்கா 70% இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. இந்த ஸ்கில்ஸ் இருந்தால் இதை வச்சு உங்களால் கம்பெனிக்கும் கம்பெனினால உங்களுக்கும் என்ன பெனிஃபிட் கொடுக்க முடியுங்கிறத அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போனால் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் பேரண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த சேனலை எவ்வளோ பேருக்கு முடியுமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ 5 எசென்ஷியல் ஸ்கில்ஸ் சொன்னோம். என்னங்க அந்த 5 எசென்ஷியல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரக்டர், கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் கொலாபரேஷன். இந்த 5 தான் அங்கே அதிகபட்சமாக நான் 90% கம்பெனி எதிர்பார்க்குற இந்த முக்கியமான ஸ்கில்ஸ். இந்த 5 ஸ்கில்ஸ் தான். இந்த 5 ஸ்கில்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்ககிட்ட இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒரு சில ஸ்கில்ஸ் கொஞ்சம் பர்சன்டேஜில் வேரியேஷன் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. பட் எந்த ஸ்கில் மேனேஜ் பண்ணணும், எந்த ஸ்கில் கண்டிப்பாக நான் இவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் போகிற கம்பெனியை பொறுத்து இருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஜாபுக்கு இன்டர்வியூ வருது அதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுமா, இல்லை கிரிட்டிக்கல் திங்கிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணுமா, கிரியேட்டிவிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுமா, கேரக்டரில் காம்ப்ரமைஸ் பண்ணுமா, கொலாபரேஷனில் காம்ப்ரமைஸ் பண்ணுமாங்கிறது இட் வில் பி டிசைடட் பை த கம்பெனி ஃப்ரம் டைம் டு டைம். எந்த மாதிரியான ஜாப் செட்டுக்கு உங்களை எடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்காக எதிர்பார்க்குறாங்கிறத பொறுத்து மாறலாம். பட் இந்த 5 ஸ்கில்ஸுமே ஒரு மினிமம் ரேஞ்ச் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ ஒரு மினிமம் பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒரு 50% மினிமம் நீங்கள் 5 ஸ்கில்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எசென்ஷியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கேரக்டருங்கிற அந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற 4 ஸ்கில்ஸ் அதுக்குள்ளாரே உங்களுக்கு வந்துடும். அது எப்படிங்கிறது நம்ம வீடியோவில் உள்ளே போக போக பார்க்கலாம். ஸோ பொதுவாக சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 ஸ்கில்ஸுமே நீங்கள் மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜாவது இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 60% 70% நான் பெட்டர் ஆகணும். எல்லாருமே எல்லா ஸ்கில்ஸுமே 100% எஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்ல கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கணும். தெரியாது கிரியேட்டிவிட்டிங்கிறது சிலருக்கு பிறக்கும் போதே வந்திருக்கலாம். சில கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். நாளாக நாள் டெவலப் ஆகலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதே மாதிரி தான். சிலர் படித்த பள்ளியை பொறுத்து அவருக்கு வாழ்கிற சூழ்நிலை பொறுத்து அவர்கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். பட் இட் கேன் பி டெவலப்டு. ஸோ ஸ்கில்ஸ்னாவே அதில் நல்லா தெரிஞ்சுக்கோ, இட் கேன் பி டெவலப்டு. சிலது இன்பானாக இருக்கலாம், சில ஸ்கில்ஸ் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுறது மூலமாக டெவலப் பண்ணலாம். பட் அந்த ட்ரெயின் பண்ணி உங்களை டெவலப் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா, ரிசீவ் பண்ண கெப்பாசிட்டி இருக்கா, எந்த அளவுக்கு நீங்கள் இதில் டேலண்டடாக இருக்கீங்க தான் கம்பெனி மெயினாக பார்க்க போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது கேரக்டர். ஸ்கில் நம்பர் 1 கேரக்டர். ஏன்னா இந்த ஒரு ஸ்கில் தான் கிட்டத்தட்ட மற்ற 4 ஸ்கில்ஸுமே உள்ளே இழுத்துட்டு வரக்கூடியது. இந்த ஒரு ஸ்கில் பெட்டராக இருந்துட்டா வேற எந்த ஸ்கில்லை வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். இந்த கேரக்டர் அப்படிங்கிற ஸ்கில்லுங்கிறது என்ன?
ஒரு தனி மனிதனா உங்களை எப்படி நீங்க அடையாளப்படுத்திக்க போறீங்க? அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அஸ் அன் இண்டிவிஜுவல் ஹூ யூ ஆர். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். உங்களோட ஐடென்டிட்டி என்ன? இதுதான் முக்கியம். எப்பேற்பட்டமான நீ ஒரு ஐடியல் கேரக்டர், நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத மெயினா பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய கல்ச்சரை பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து, அவங்க சொசைட்டி வேல்யூவை பொறுத்து மாறலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? பட் ஸ்டில் இந்த கேரக்டருங்கிறது ஒரு ஸ்கில் கிடையாது. இந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு வந்துங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான சின்ன 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 கேரக்டரிஸ்டிக்ஸ், சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸை உள்ளடக்கியது தான் இந்த கேரக்டர். அந்த 12 கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ முதல்ல வரக்கூடிய இன்டெகிரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5 போட்டுக்கணும். இது ஃபர்ஸ்ட் இது இருக்கணும், செகண்ட் இது இருக்கணுங்கிற இந்த 12 சேர்ந்தது தான் கேரக்டருங்கிற ஒரு ஸ்கில். அதனால இந்த 12 ஸ்கில்ஸையுமே, இந்த 12 கேரக்டரிஸ்டிக்ஸுமே எப்படி இருக்குங்கிறது நம்ம உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இந்த 12 சேர்ந்தது தான். இந்த 12மே பர்ஃபெக்டா 12க்கும் 10 10 மார்க் வாங்கியிருக்கணுங்கிறதுல 12ல 1 2 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் அதில் எது ரொம்ப எசென்ஷியலுங்கிறது கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க போகக்கூடிய ஜாபை பொறுத்து. உதாரணத்துக்கு இன்டெகிரிட்டின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்டெகிரிட்டி யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? இன்டெகிரிட்டின்னு என்னன்னு பாருங்க. ஹானஸ்டி அண்ட் எத்திக்கல் பிஹேவியர். உங்கள்கிட்ட முதல்ல உண்மையை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எதுவும் மறைக்கக்கூடாது, சிம்பிளாக சொல்ல போனால். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பர்சனல் விஷயங்களை மறைக்கிறீங்களே, அது அவசியம் இல்லை. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட கம்பெனியில் ஒரு பொறுப்பு வச்சாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஜாப் ரோலை கொடுக்குறாங்கன்னா, அந்த ரோல் சார்ந்து நீங்கள் எந்த விஷயங்களையும் மறைக்கக்கூடாது. கம்பெனிக்கு ரொம்ப இன்டெகிரிட்டியாக இருக்கணும், ஹானஸ்டியாக இருக்கணும். அது எதிர்பார்க்க அதை யாரும் விட்டு கொடுப்பாங்களா? விசுவாசியா இருக்கணுங்கிறது தப்புன்னு கிடையாது. நீங்க இங்கே சம்பளத்தை வாங்கிட்டு வேற கம்பெனிகளை நீங்க வாங்குற இந்த கம்பெனியோட சீக்கிரத்தை வெளிய வித்தீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்கு? அதெல்லாம் சில ஸ்கில்ஸ் தான் சொன்ன வரேன். எந்த ஸ்கில்ஸ் கண்டிப்பா வேணும், எதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாங்கிறது அந்த கம்பெனி எந்த ரோலுக்கு உங்களை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக். அந்த இன்டெகிரிட்டி என்ன என்ன இன்டெகிரிட்டி என்ன என்ன பார்க்குறாங்க உங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஹானஸ்டி எவ்வளோ இருக்கு? நீங்க எத்திக்கலா எவ்வளோ பிஹேவ் பண்றீங்க? ஓகேங்களா? நியாயமான விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கிறீங்க? உங்ககிட்ட அந்த நேர்மை, அந்த நியாயம் இருக்கா? நீங்க மாரலா நடந்துக்கிறீங்களா? அடிப்படையா சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அதான் இந்த எத்திக்கல் பிஹேவியர்ல பார்க்குறாங்க. ஸோ ஹானஸ்டி அண்ட் எத்திக்கல் பிஹேவியர் இது 2யும் நம்ம ஒருங்கிணைச்சு சொல்றதுக்கு பேர் தான் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஸ்கில். 2வது பார்த்தீங்கன்னா எம்பத்தி அண்ட் கம்பேஷன். எம்பத்தி அண்ட் கம்பேஷன் ஏன்னா இது இது 2 கேரக்டரிஸ்டிக்ஸ உள்ள கொண்டது. என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கைண்ட்னஸ். அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? பிறரை புரிஞ்சுக்கிறது. மத்தவங்கள அவங்களோட சூழ்நிலையில ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, டக்குனு அவங்க மேல கோவப்படுறதோ, இல்ல டக்குனு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதோ எடுக்காம, அவங்க சூழ்நிலையில இருந்து அவங்க நடந்த விஷயம் என்ன? என்ன நடந்திருக்கும்? ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். கைண்ட்னஸ்னா எல்லாத்துக்கிட்டயும் நல்லபடியா பழகுறது. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாருமே நீங்க வந்து நல்லபடியா பழகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம். அப்பதான் என்ன ஆகும்னா, உங்க எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு ஒரு டீமா ஒர்க் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண முடியும். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள 2 சின்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு அக்கவுண்டபிலிட்டி, இன்னொன்னு ரிலையபிலிட்டி. அக்கவுண்டபிலிட்டி என்ன? நீங்க செய்ற செயல்களுக்கு நீங்க தான் பொறுப்பாகணும். நான் இத செஞ்சேன். இவங்க இப்படி சொன்னதுனால இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி நம்மளுடைய தவறுகளுக்கோ, நம்மளுடைய இயலாமைக்கோ, இல்ல நம்ம ஃபெயிலியருக்கு இன்னொருத்தர் மேல நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. நம்ம செய்ற நல்ல விஷயங்களா இருந்தாலும், கெட்ட விஷயங்களா இருந்தாலும், அதுக்கு நாம முழு பொறுப்பு ஏத்துக்கணும். ஓகேங்களா? அது அக்கவுண்டபிலிட்டி. ரிலையபிலிட்டி. உங்கள அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் உங்ககிட்டனா உங்கள நம்ப நம்ப நம்பகத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா? இவர நம்பலாம்ப்பா. இவன் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த 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 விஷயம் இவரு எக்ஸ்பிரஸ் பண்றாரா? டெஃபினட்டா உண்மையா தான் இருக்கணும். அந்த ரிலையபிலிட்டி வரணும் உங்க மேல. நம்பகத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல? அது. ஓகேங்களா? சரி, அக்கவுண்டபிலிட்டி என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மாற்று பேர் தான் அக்கவுண்டபிலிட்டி. அது என்ன? பொறுப்புணர்வு. நீங்க பொறுப்பு எந்த செய்யற செயல்களுக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்கணும். நான் தான் அப்படிங்கிற மாரி பொறுப்பு. என்னால தான் நடந்தது. நான் தான் அத செஞ்சேன். நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்கிறீங்களோ, கெட்ட விஷயங்களுக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா, சார் இது இது செஞ்சு இந்த மாரி பிராக்டிஸ் பண்ண, ட்ரை பண்ணேன். அதனால தப்பாகி போச்சு. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாரி நீங்க நீங்க ஓன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். 4வது வரக்கூடிய ரெஸ்பெக்ட். ஸோ கன்சிடரேஷன் அண்ட் கர்டசி தான் இதனுடைய சின்ன இன்கிரீடியன்ட்ஸ். அதாவது மத்தவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கும், ஒப்பீனியன்ஸுக்கும், அவங்களுக்குன்னு இருக்கிற ரைட்ஸுக்கு நீங்க இடமளிக்கணும். அதுக்கு மதிப்பு குடுக்கணும். ஒரு செக்யூரிட்டியா இருந்தா கூட அவருக்குன்னு அந்த இடத்துல ஒரு ரைட்ஸ் இருக்கு. நான் ஒரு மேனேஜர் எப்படி நீ என்ன கேட்ல நிறுத்தலாம்? எப்படி நீ இப்படி பண்ணலாம்? கிடையாது. அவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும். ஒரு 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 செக்யூரிட்டியா அவருக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ல அவங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். நீங்க அவங்கவங்க பதவிகளுக்கு ஏத்த மாரி, அவர்களுடைய பொறுப்புகளுக்கு ஏத்த மாரி அத மதிக்க கத்துக்கணும்.
மற்றவங்க அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்களா, அவங்க ஒப்பீனியன் நீங்கள் கேளுங்க முதல்ல. அதுக்கு மதிப்பளிங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, ஏற்றுக்கலையா, சரியா தவிர, அப்புறம் முதல்ல ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியனுக்கும் ஃபீலிங்ஸுக்கும் மதிப்பு கொடுக்குறது. அது கன்சிடரேஷன். ரெண்டாவது கர்ட்டசி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துட்டையும் ரொம்ப பொலைட்டானா அடங்கி போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. தன்மையோடு நடந்துக்கிறது. ஓகேங்களா? அது மற்றவர்களோட பழகும்போது மரியாதையோட பழகுறது. ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி, அவங்க உதாசீனப்படுத்துகிற மாதிரி பண்ணக்கூடாது. எல்லார்ட்டையும் நல்லபடியாக மரியாதையோட அன்போட பழகுறது. ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டிங்கிறது அடக்கம் கிட்டத்தட்ட. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் ஓப்பன் மைண்டட்னஸ். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ ஏதோ ஒரு யாரோ சொல்கிறாங்கன்னா, அப்படியா சரி, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அது தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்க உங்களை கை நீட்டி பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அடுத்தது ஓப்பன் மைண்டட்னஸ். மற்றவங்க உங்களை பற்றின ஏதாவது வியூஸ் கொடுக்குறாங்க, ஐடியாஸ் கொடுக்குறாங்கன்னா ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்க. முதல்ல காது கொடுத்து கேளுங்க. ஓ, இப்படியா இப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேளுங்க. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் ஓப்பன் மைண்ட்னஸ் தான் ஹியூமிலிட்டிங்கிற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு பொருந்தும். அடுத்தது கரேஜ். தைரியசாலின்னு அர்த்தம் கிடையாது கரேஜ்னா. இது வேற மாதிரியான தைரியம். ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பிரேவரி. எந்த மாதிரியான சேலஞ்சஸும் டிஃபிகல்ட்டி வந்தாலும் தன்னம்பிக்கையோட பயப்படாம எதிர்கொள்றது. இப்படி ஒரு தவறு நடந்து போச்சு, மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாரு, இல்லை பாஸ் வந்து என்ன சொல்லுவாரு, அவர் வந்து என்ன சொல்லுவாரு, நடந்துருச்சு, ஃபைன், பார்த்துக்கலாம். சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் கற்றுக்கணும். அதுக்கு இது இல்லாமல் தான் நிறைய பேர் பாதி. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ஒரு பொது தேர்வுடைய ரிசல்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ பேர் தவறான சில முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சரியில்லை. நடந்தது முடிஞ்ச காரியம் என்ன ஆயிரப்போகுது. கடவுள் நம்ம கூட இருக்காங்கிற தைரியத்தோட ஃபேஸ் பண்ணுங்க. சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் நல்லா கான்ஃபிடன்ஸோட தைரியமாக தன்னம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணுங்க. ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸுங்கிறது என்ன, விட்டு கொடுக்காதது, தளராமைன்னு சொல்கிறோம் இல்லையா. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் திரும்ப நான் எந்திரிச்சு வருவேன், நான் ஜெயிச்சு வருவேன், என்னால் முடியுங்கிற அந்த நம்பிக்கை. ரைட், இப்போ நடந்து போச்சு, நோ நெக்ஸ்ட் அடுத்த முறை நான் பெட்டராக செய்வேன். இந்த முறை தோல்வி விட்டு அடுத்த முறை இதை விட பெட்டராக செய்வேன். அந்த ரெசிலியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இந்த ரெசிலியன்ஸும் பிரேவரின்னா என்ன சொல்கிறது, கரேஜுங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் டிஃபைன் பண்ணுது. அடுத்து ஜெனராசிட்டி. தாராள மனப்பான்மை சொல்கிறோம் இல்லையா, ஜெனராசிட்டி. ஸோ செல்ஃப்லெஸ்னஸ் அண்ட் சப்போர்ட்டிவ்னஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஜெனராசிட்டி அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக். இந்த செல்ஃப்லெஸ்னஸ் என்ன, உங்களுடைய டைமு, உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் பிறருக்கு உதவுறதுக்கும் பிறருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சப்போர்ட் பண்ண நீங்கள் தயாராக இருக்கணும். அதான் செல்ஃப்லெஸ்னஸ். இவருக்கு நான் இதை உதவுனா எனக்கு அடுத்த முறை இது யூஸ் ஆகுமா, இவருக்கு நான் இதை கொடுத்தா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது சப்போர்ட்டிவ்னஸ். பிறரை உதவி, பிறர் முன்னுக்கு வர்றதுக்கும் பிறர் மேலே வர்றதுக்கும் பிறர் வந்து நல்லபடியாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை செய்கிறதுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத உதவணும். ஒரு சிலர் சிரமப்படுறாங்களா, நீங்கள் அவங்களுக்கு போய் உதவலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி, உங்கள்கிட்ட இருக்க திறமைகளை பயன்படுத்தி, இது இப்படி செய்ப்பா, இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், இப்படி பண்ணுங்கப்பா. நீங்களே முன் வந்து அவங்க கூட கேட்கணும் கூட அவசியம் இல்லை. கேட்கலனாலும் நீங்களாக போய் உதவ முன் வரணும். அதான் ஜெனராசிட்டிங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக். அடுத்தது ஃபேர்னஸ். அதில் என்ன இருக்குது, ஜஸ்டிஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. ஜஸ்டிஸ், நேர்மையாக இருக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது, யாருக்கும் சாதகமாக இருக்கக்கூடாது. இம்பார்ஷியாலிட்டி அதே தான். கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி கிட்ட ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ பயாஸ்டாக இருக்கக்கூடாது, ப்ரிஜுடியூஸாக இருக்கக்கூடாது. ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ், நீங்கள் ஒருத்தர் பழகிறது பேசும்போதே இவங்க இப்படி தாங்கிற மைண்ட் செட்டோட எப்பயுமே யார்ட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது. நீங்கள் அதே மாதிரி உங்களோட விஷயத்தை கூப்பிட்றாங்கன்னா இப்படி தான் நடந்திருக்கும், இதுதான் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முன்னாடியே ஒரு டிசிஷனோட போகக்கூடாது. அதனால் ஸோ பி கேர்ஃபுல். இந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பேஷன்ஸ், பொறுமை. ஸோ டாலரன்ஸ் அண்ட் காம்னஸ். டாலரன்ஸ்ங்கிறது என்ன, ஏதாவது ஒரு டிலே ஆகுது, டிஃபிகல்ட்டி ஆகுது, விரக்தி அடையாமல் அமைதியாக ஏற்றுக்கிறது. ஓகேங்களா? காம்னஸ் என்ன, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு தருணம் நடந்து போச்சு, சுச்சுவேஷன் நடக்குதா, அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் போட்டிருக்கோம். வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டிய முக்கியமான 16 கேரக்டரிஸ்டிக்ஸ்னு போட்டிருக்கோம். நீங்கள் எதனாலும் சாதிக்கலாம்னு சொன்னாலே அதில் அது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடியது கிராட்டிடியூட். கிராட்டிடியூடுங்கிறது என்ன, நன்றி மறவாமைங்கிற மாதிரி தான். பிறருக்கு நன்றி செலுத்த தவறக்கூடாது. ஸோ தேங்க்ஃபுல்னஸ் அண்ட் பாசிட்டிவ் அவுட்லுக். தேங்க்ஃபுல்னஸ் என்ன,
யார் உங்களுக்கு உதவுனாங்களோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. உங்களை உதவாதவங்களா இருந்தாலும் ஒரு சிலர் ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அல்ல அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் போய் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்ல விஷயம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் முதல்ல யார் காரணம்? இது எனக்கு இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப காலைல வீட்ல நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம். அம்மா அழகா ஒரு காஃபி போட்டு குடுக்குறாங்க. இல்ல உடனே அம்மா ரொம்ப நல்லா இருந்ததும்மா இன்னைக்கு காஃபி. ரொம்ப தேங்க்ஸ்மா. நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? சொல்லியிருப்போம். ஒரு சிலர் சொல்லியிருப்போம். ஒரு சிலர் நம்ம எவ்வளவா இருந்தாலும் நல்ல விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ண தவறிடுறோம். அது நம்ம செய்ற பல பேர் செய்ற தப்பு. அப்ரிஷியேட் பண்ணுங்க. அம்மா இன்னைக்கு இந்த டிஃபன் ரொம்ப நல்லா இருந்ததும்மா. இன்னைக்கு ரொம்ப ருசியா செஞ்சு குடுத்தீங்க. அதே மாரி நம்ம ஆட்டோல போய் இறங்குறோம். அவர் சேஃபா உங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காரு. நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் சேஃபா என்ன கொண்டு வந்து சேர்த்துனீங்க. அவரு காசுக்காக தான் வண்டி ஓட்டுறாரு. இல்லன்னு சொல்ல வரல. பட் அவர ஒரு நன்றி செலுத்துறதுல என்ன தப்பாயிர போகுது? ஒரு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்கார்றோம். நீங்க ஒரு டிஷ் ஆர்டர் கேட்குறீங்க. அவர் ஆர்டர் கொண்டு வந்து நீட்டா ரொம்ப ரொம்ப ப்ளசன்ட்டா உங்களுக்கு சர்வ் பண்றாரு. ஒரு நன்றி சொல்றது தப்பு இல்ல. அதே மாரி நீங்க போறதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல கூட்டமா இருக்கு. நீங்க உட்கார்றதுக்கு அந்த டேபிள ஒரு லேடி கிளீன் பண்றாங்க. இல்ல ஒரு ஒரு ஜென்ட்ஸ் கிளீன் பண்றாங்க. இந்த தட்டு எடுக்குறாங்க, இல்ல இலை எடுக்குறாங்க, டேபிள கிளீன் பண்ணாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு ஒரு வார்த்தை சொல்றது தப்பு ஒண்ணும் கிடையாது. தேங்க்ஃபுல்னஸ் வெரி வெரி இது நீங்க பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நெறைய பாசிட்டிவிட்டி நீங்க பார்க்க முடியும். அடுத்து பாசிட்டிவ் அவுட்லுக். எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருங்க. ஆப்டிமிஸ்டிக்கா இருங்கன்னு சொன்னோம்ல, அதான் பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருங்க. நல்லதே நடக்கும். நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அந்த மாரி நல்லதே நடக்கும். எந்த சூழ்நிலை வந்தா நமக்கு நல்லதா நடக்குங்கிற நம்பிக்கையோட இருங்க. அடுத்தது அடாப்டபிலிட்டி. ஒரு சூழ்நிலைக்கு தக்கவாறு டக்குன்னு நீங்க மாறிக்கிறது. சார் என்ன சார் பச்சோந்தி மாதிரியா? இல்ல, இல்ல. இது பச்சோந்தி கிடையாது. சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறுறதுன்னா, சுயநலத்துக்காக மாறுறது கிடையாது. சுயநலத்துக்காக சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறுறதுனால நம்ம பச்சோந்தின்னு சொல்றோம். இது வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல சடனா ஒரு சிச்சுவேஷன் இப்போ நம்ம கரோனா வந்தது. என்னாச்சு? எல்லாம் அடாப்ட் பண்ணோமா இல்லையா? இப்படி இனிமே ஆன்லைன்ல தான் ஸ்கூலு. இனிமே ஆன்லைன்ல தான் காலேஜ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சிச்சுவேஷன். நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். நம்ம அடாப்ட் பண்ணோமா இல்லையா? இல்ல நம்ம என்ன ரோடுக்கு வந்து சண்டை போட்டோமா? அப்போ உயிர் பயம் வந்ததா இல்லையா? வெளிய போனா செத்துருவோங்கிற பயம் வந்தோனே, நம்ம உயிர் போயிடுங்கிற பயம் வந்தோனே, நம்ம வேற வழியெல்லாம் அடாப்ட் பண்ணோம் இல்லையா? அந்த மாரி நம்ம ப்ரெஷர் வரணும்னு அவசியம் கிடையாது. நாம அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துரணும். ஓகே, இந்த இடத்துல இந்த மாரி நடக்குதா? நாம இப்படி பிளான் பண்ணோம். இப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்து பிளான் பண்ணோம். இதுல சின்ன நெருடல் வருது. இந்த இந்த நம்ம பிளான் பண்ண மாரி நடக்கல. நோ ப்ராப்ளம். என்ன நடந்திருக்கு? அடாப்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கேத்த மாரி நம்ம மைண்ட் செட்ட உடனே மாத்திக்கிறது. அந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி. அடாப்டபிலிட்டில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்புறம் ஓப்போர்ச்சுனிட்டி. எப்பயுமே ஒரு மாற்றங்களை ஈஸியா ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. பல தலைவர்களுமே அத தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தைய சொல்லியே ஒருத்தர் வந்து ஒரு நாட்டுக்கு அதிபரா சேஞ்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த வார்த்தைய சொல்லி சொல்லியே ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு 2 முறை அதிபரா இருந்தார். அந்த மாரி ஓப்பன் டூ சேஞ்ச். எந்த விதமான புது எக்ஸ்பீரியன்ஸுக்கும், புது ஆப்பர்ச்சுனிட்டியும் குரோத்துக்காக தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அத அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். கடைசியா வரக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஒரு ஜாபுக்கு நீங்க போறதா இருந்தாலும். அதில பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டெலிஜென்ஸ். ஓகேங்களா? செல்ஃப் கண்ட்ரோல்ல உங்களுடைய திங்க்ஸ, எமோஷன்ஸ, பிஹேவியர்ஸ உங்க கோலுக்கும், ஆர்கனைசேஷன் கோலுக்கும் அலைன் ஆகுற மாரி நீங்க கண்ட்ரோல்டா, பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணணும். அவ்வளோதான். டெலிஜென்ஸ்க்கு என்ன? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. பெர்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? கன்டினியூஸா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. உங்க அப்ஜெக்டிவ்ஸ முயற்சி அச்சீவ் பண்றதுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 12 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ 12 ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்கும் நம்ம 2, 2 இன்கிரீடியன்ட்ஸ் போட்டுக்கிறோம். மொத்தம் சொல்லப்போனா 24 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்ந்தது தான் இந்த கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில். நீங்க உடைய இவாலுவேஷன் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன இந்த 24 ஸ்கில்ஸும் அதில இருக்கும். அவங்க ஒவ்வொன்னா டிக் பண்ணுவாங்க. நமக்கு தெரியாது. நம்மகிட்ட பேசுவாங்க. கேஷுவலா பேசுற மாரி இருக்கும். ஆனா உங்க ப்ராஜெக்ட்ட பத்தி பேசுவாங்க. நீங்க என்ன வீட்ல எப்படி இந்த மாரி சூழ்நிலை ஃபேஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. உங்க ப்ராஜெக்ட் நீங்க என்ன பண்ணீங்க? காலேஜ்ல நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க? நீங்க அந்த ஸ்கில் அது என்ன பண்ணீங்க? உங்கள பேச விட்டு சம்டைம்ஸ் கேட்பாங்க ஹெச்ஆர். கேட்கும்போது அழகா இதில இருக்கிற அந்த 24 ஸ்கில்ஸ் 24மே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல 24 விட அதிகமா இருக்கலாம். சில இடத்துல 24 விட குறைவா கூட இருக்கலாம். அவங்களுக்கு எது தேவையோ அத கண்டிப்பா இந்த 24 ஸ்கில்ஸ்குள்ள மோஸ்ட்லி எல்லாமே வந்து அடங்கிருது. நானும் ஒரு ஹெச்ஆர் பர்சனா இருக்கனால, நானும் பல இன்டர்வியூஸ் நான் நடத்தியிருக்கிறேன். பல ஆர்கனைசேஷன் இனிமே நான் வந்து ஹெச்ஆர் கன்சல்டன்ட்டா போய் இருக்கனால, என்னுடைய அனுபவங்கள வச்சு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த 24 ஸ்கில்ஸுக்குள்ள தான் உங்களுடைய இந்த ஸ்கில் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ நாங்க அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 2வது அடுத்தது ரொம்ப முக்கியம். கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு இது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு கிரியேட்டிவிட்டிங்கிறது எசென்ஷியலான ஒரு கேரக்டரிஸ்டிக்கா போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் ஒரு புதுமை, ஒரு மாற்றம், வித்தியாசமா யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். கிரியேட்டிவிட்டின்னு என்ன? Creativity is ability to generate, develop, and express original, innovative ideas and solutions. So,
புதுமையான ஒரிஜினலான ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறது, அல்லது ஒரு புதுமையான ஒரிஜினலான ஒரு தீர்வுகளை காண்றது. ரெகுலராக செய்கிறது இல்லாமல் வித்தியாசமாக எப்படி செய்கிறது, இதெல்லாம் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறது. அதுதான் கிரியேட்டிவிட்டி. இது என்ன இருக்குன்னா, நீங்கள் கண்கூட தினம் பார்க்குற விஷயங்களை ஏதாவது மறைவான விஷயம் நம்ம விட்டுட்டோமா, இதில் ஏதாவது மறைவான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம எதாவது பெட்டராக செய்ய முடியுமான்னு பார்க்கறது தான் இந்த கிரியேட்டிவிட்டிங்கிற ஸ்கில். ஸோ கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையாக வரலாம். ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், ஒரு விஷயத்தை ரொம்ப புதுமையாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது வீடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு கட்டுறாங்க. நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. வீட்டை எப்படி பார்த்தா நம்ம பிரமிப்போம், ஃபர்ஸ்ட் எலிவேஷனை பார்ப்போம். வெளியே எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே போனேன்னா கண்டிப்பாக ஒரு ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், பெட்ரூம்ஸ் இருக்கும். இதெல்லாம் மாற்றம் இருக்க போறதில்ல. ஆனா எதுல நீங்க மாற்றத்த கொண்டு வர முடியும்? அந்த அமைக்கிற விதத்துல தான் கொண்டு வர முடியும். அத தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்றோம். அப்புறம் சயின்டிஃபிக் டிஸ்கவரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ். இந்த மாரி விஷயங்கள்ல உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஸ்கில் எதிர்பார்க்கலாம். அதுக்கு தேவையான கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கிரியேட்டிவிட்டிக்கு தேவையான கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வகையான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரிஜினாலிட்டி, இமேஜினேஷன், இன்னோவேட்டிவ்னஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, கியூரியாசிட்டி, டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இதை நோக்கி தான் அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஸ்கில்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் இருக்கணும்னா உங்கள்கிட்ட ஒரிஜினாலிட்டி இருக்கணும். நீங்கள் கொடுக்குற ஐடியா ஒரிஜினல் ஐடியாவாக இருக்கணும். எங்கேயோ காப்பி அடிச்ச ஐடியாவாக இருக்கக்கூடாது. இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் நிறைய வேணும். புதுசாக என்ன பண்ண முடியும்னு இமேஜின் பண்ண தெரிஞ்சுக்கணும். இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இது முடியல, அடுத்தது நீங்கள் ஒரு புதுமையாக யோசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பல ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். முதல்ல உங்ககிட்ட அந்த அந்த கியூரியாசிட்டி ரொம்ப முக்கியம். புதுமை செய்யணும், நீங்க புதுமை செஞ்சிட முடியாது. புதுமையை கத்துக்கணும். முதல்ல கத்துக்கிட்டீங்கன்னா தான் புதுமையான விஷயங்களை பார்த்து அதுலேருந்து ஏதாவது கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்தால் தான் நீங்க திரும்ப ஏதாவது புதுசாக யோசிக்க முடியும். அதான் சொல்ல கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். இந்த டைவர்ஜென்ட் திங்கிங், மாற்றி யோசிக்கிறது. கடைசியாக ப்ராப்ளம் சால்விங். இதில் இருக்கிற பிரச்சனை நான் எப்படி முதல்ல பிரச்சனை அனலைஸ் பண்ணணும். இதில் இந்த பிரச்சனை இருக்கு, இதை எப்படி நான் சால்வ் பண்ண போறேங்கிற அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கினதான் உங்களுக்கு என்னது கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற இந்த ரெண்டாவது ஸ்கில்ஸ். மூணாவது கிரிட்டிக்கல் திங்கிங். இது ரொம்ப எசென்ஷியலான விஷயம். கிரிட்டிக்கல் திங்கிங்னா டப்புன்னு முடிவு எடுக்கிறது இல்லை. ஒரு விஷயத்த நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு சரியான முடிவுகள் எடுக்கிறது, சரியாக திங்க் பண்ணுறது, கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகேங்களா? ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவ்லி அனலைசிங், இவாலுவேட்டிங் அண்ட் சிந்தசைசிங் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இது ஒரு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நல்லா அனலைஸ் பண்ணும், இவாலுவேட் பண்ணும், அதை சிந்தசைஸ் பண்ணும். அது எப்படி பண்ணலாம்? அப்சர்வேஷன் மூலமாக பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பண்ணலாம், ரிஃப்ளெக்ஷன் மூலமாக பண்ணலாம், ரீசனிங் மூலமாக பண்ணலாம், கம்யூனிகேஷன் மூலமாக பண்ணலாம். ஓகேங்களா? இது என்ன இருக்கு? இது எப்படி வரும் அப்படின்னா, கிளியரா, ரேஷனலா, ஓப்பன் மைண்டடா, எவிடன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணீங்கன்னா தான் முடியும். கிரியேட்டிவ் திங்கிங் முடியும். ஸோ கிரியேட்டிவ் திங்கிங் எதுக்கு தேவை? எஃபெக்டிவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுக்கும் டிசிஷன் மேக்கிங் இது ரொம்ப 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 எசென்ஷியலான ஒரு ஸ்கில். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியமான ஸ்கில். நாலாவது வரக்கூடியது, எல்லாருமே எல்லா விதமான ஹெச்ஆராக இருக்கட்டும், எல்லா விதமான கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லா விதமான இன்ஸ்டியூஷன்ஸும் இப்போ என்ன சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எஸ், எசென்ஷியலி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப 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 எசென்ஷியலான ஒரு ஸ்கில். எல்லாருக்கும், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப எசென்ஷியல். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு என்ன? அப்படின்னா என்ன? இட்ஸ் எபிலிட்டி யூஸ் டு கன்வே இன்ஃபர்மேஷன், கன்வே யுவர் தாட்ஸ் அண்ட் கன்வே யுவர் ஃபீலிங்ஸ் எஃபெக்டிவ்லி. அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய இன்ஃபர்மேஷன், உங்கள் தாட், உங்கள் ஃபீலிங்கை இண்டிவிஜுவல்ஸுக்கோ இல்லை குரூப்ஸுக்கோ, தனிப்பட்ட மனிதர்களுக்கோ இல்லை ஒரு குழுவிற்கோ எஃபெக்டிவாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அவ்வளோதான். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் உடனே ஓடி போய் இங்கிலீஷ் பக்கம் உட்காந்துக்கிறேன். இங்கிலீஷில் பேசினா தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆங்கிலத்தில் பேசினா தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு தவறான ஒரு கருத்து சிலர்கிட்ட இருக்குது. கவலையே பட வேண்டாம். ஆங்கிலத்தில் பேசுவது மட்டும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அல்ல, அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அல்ல. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அதை நீங்கள் நாளடைவில் கற்றுக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ங்கிறது முதல்ல நீங்கள் நினைக்கிற உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவிட்ட ப்ராப்பராக பேச முடியுதாங்கிறது தான் இருக்கும். அது கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு மிக முக்கியமான ஒரு இது பார்ட். இது சம்மந்தமாக நம்ம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும், ஃபியூச்சர் நம்ம நம்மளுடைய சேனல் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் போடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இது யாருக்கு தேவை சார்? ஈவன் பர்சனலாக ஒரு தனி மனிதனுக்குமே வேணும். நம்ம சரியான வகையில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். குடும்பங்களுக்கு நடுவில், உறவுகளுக்கு நடுவில், நண்பர்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அதனால் இது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் இது ஏதோ வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தான் தேவைங்கிறதில்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவை.
அன்றாட நீங்கள் வீட்டில் பேசும்போது, அன்றாட உங்கள் நண்பர்கள்ட்ட பழகும்போது சொல்லுவாங்க, சின்ன கருத்து வேறுபாடாக தான் சொல்லுவாங்க. நான் சொன்னவன் சரியாக புரிஞ்சுக்கலன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதான் அதே தான். சார் நான் கரெக்டாக தான் சொன்னேன். நான் சொன்னது அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அல்லது அவர் சொன்னதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறது பேசுறது மட்டும் இல்லை, ஒருத்தர் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கிறது, கரெக்டாக ஃபீட்பேக் கொடுக்குறது. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்க ட்ரைனிங்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்னென்ன, நீங்கள் எப்படி, அதாவது ரேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் அண்ட் காம்பிடன்சி தட் ஸ்பெஷலி அண்டர்ஸ்டாண்டிங். குரல் வளம் மட்டுமோ இல்லை நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மட்டுமோ முக்கியம் இல்லை. உங்கள் பிஹேவியரும் உங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருந்தால் தான் நீங்கள் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பிறரையும் நீங்கள் பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். என்னன்னா பிறர் நம்ம சொன்ன மெசேஜை யாருக்கு எந்த மெசேஜ் கன்வே பண்ண நினைச்சோமோ அது கரெக்டாக கன்வே ஆயிருக்காங்கிறது வெரிஃபை பண்ணுறது அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது பலர் பல விதமாக புரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் எந்த பர்டிகுலர் பர்சனுக்கு, நீங்கள் எந்த பர்டிகுலர் குரூப்புக்கு நீங்கள் என்ன கான்செப்டோட என்ன தெளிவுபடுத்தும்னு நினச்சி பேசுனீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக போய் சேர்ந்துருக்காங்க தான் ரொம்ப முக்கியம். இதோட மெயின் சொன்ன பார்த்தீங்களா, அவதரிச்சு பாருங்க. கீ காம்பனன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன? லிசனிங், முதல்ல நல்லா கேட்கறது, காது கொடுத்து கேட்கறது. இதையும் நம்ம சொல்லியிருந்தோம். லிசனிங் ஃபார் ஆன்சரிங் கிடையாது, லிசனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு நம்ம இந்த 16 ஸ்கில்ஸில் போட்டுருணும். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்க. ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், அதே மாதிரி நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கெஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க, நீங்கள் ஐ கான்டாக்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எல்லாமே ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், கொடுக்கப்பட்ட செய்தியை சரியாக படித்து புரிஞ்சுக்கிறது, அல்லது செய்தியை சரியாக எழுதுறது, அது ரைட்டிங்கில் வரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கப்பட்ட விஷயத்தை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி ஃபீட்பேக், புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சரியான ஃபீட்பேக் கொடுக்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த 6 இன்கிரீடியன்ஸ் அல்லது காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், ரைட்டிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஃபீட்பேக், இது எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிற அந்த 4வது எசென்ஷியலான ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 5th இம்பார்ட்டன்ட் ஸ்கில் கொலாபரேஷன். ஏன்னா இன்னைக்கு என்னது, ஒர்க்கிங் டுகெதர்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தனியாக நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. தனிமரம் தோப்பாகாதுன்னு பல முறை நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பல வீடியோஸ் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருப்பேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு நிறுவனத்தை நம்ம போய் சேர்றோம் அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய கான்செப்ட் என்னன்னா, பலதரப்பட்ட மக்களை பலதரப்பட்ட பதவிகளுக்கு எடுத்தாலும் அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன, அந்த ஆர்கனைசேஷன் ஒரு குறிப்பிட்ட கோலை நோக்கி போயிட்டு இருக்கும். ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு ஒரு கம்பெனி யோசிக்குதுன்னா அப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா, கஸ்டமர்ஸ் அவங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே பெட்டரான சர்வீசஸ் ஆஃபர் கிடைக்கணும். அது அவங்க நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி தான் நாம் ஒரு 100 பேராக இருக்கலாம், 200 பேராக இருக்கலாம், 500 பேராக இருக்கலாம், 1000 பேராக, எல்லாமே அந்த கோலை நோக்கி தான் நம்ம அலைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போது அந்த 100 பேர், 200 பேர், 300 பேர், 500 பேரும் பக்காவாக ஒருத்தரோட ஒருத்தர் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது எசென்ஷியலான அவுட்புட்டை கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஹோட்டலில் போய் ஒரு சாப்பிட்றோம், சர்வர்லேருந்து ஆரம்பித்து சப்ளை பண்ணுறவங்கலேருந்து ஆரம்பித்து அது சமைக்கிறவங்கலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே கோல் என்ன, இந்த உணவகத்துக்குள்ள நுழைஞ்சா மிக தரமான சுவையான உணவு கிடைக்குங்கிற அந்த கோலை நோக்கி போகணும். அப்போ நீங்கள் நல்லா சமைச்சு அதை சரியாக சர்வ் பண்ணாமல் விட்டா முடிஞ்சு போச்சு. இல்லை, ஒரு சர்வர் எவ்வளோதான் போட்டு வரக்கூடிய கஸ்டமர்ஸை, வரக்கூடியவங்களை ரொம்ப இது பண்ணி ப்ளீஸிங்காக உட்கார வச்சு ரொம்ப அழகாக அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்டிவாக அவங்களுக்கு சர்வ் பண்ணாலும் சாப்பாடு குக் பண்ண இடத்துல குழப்பமாகி போச்சுன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ கோலுங்கிறது ஒன்று, காமன் கோல். காமன் கோல் உனக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா கொலாபரேட் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் தான், டீமாக ஒர்க் பண்ணால் தான், குரூப்பாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த காமன் கோலை நோக்கி எல்லாரும் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பாருங்க டெஃபினேஷன் மாதிரி, கொலாபரேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் டுகெதர் வித் ஒன் ஆர் மோர் பீப்புள் டு அச்சீவ் எ காமன் கோல். கிளியராக கொடுத்துருக்கு. இது என்னங்க, ஷேர் பண்ணணும். என்ன ஷேர் பண்ணணும்? நாலேஜை ஷேர் பண்ணணும், ரிசோர்ஸை ஷேர் பண்ணணும், அதே மாதிரி ஸ்கில்ஸை ஷேர் பண்ணணும். எதுக்காக? ஒரு பெட்டரான சொல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக, கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக, எஃபெக்டிவான ஒரு எஃபெக்டிவான அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் எங்கெல்லாம் இருக்குது? எல்லா இடங்களையுமே இருக்குது. ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்குது, காலேஜஸ், ஸ்கூல்ஸில் இருக்குது, கம்யூனிட்டிஸில் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது, எல்லா இடங்களையுமே கொலாபரேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணவே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கு. சாரி, இதனுடைய கீ எலிமெண்ட்ஸ் என்னங்க? ஸோ ஷேர்டு கோல்ஸ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், காம்ப்ளிமெண்டரி ஸ்கில், ட்ரஸ்டிங்,
ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. கிட்டத்தட்ட இதுல சொல்லப்பட்ட பல எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டருங்கு அப்படிங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்கில் செட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும். அதான் சொன்னேன், ஸ்கில் செட்டில் நம்பர் 1 கேரக்டருங்கிற அந்த ஸ்கில் செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 24 இன்கிரீடியன்ஸ், 24 கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு ப்ராப்பராக வந்துச்சுன்னா மீதி இருக்கிற 4 ஸ்கில்ஸ் நமக்கு தானாக கூட வந்துடும் சொன்னோம் இல்லையா, அதே தான். இப்போ ஷேர்டு கோல்ஸு, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், காம்ப்ளிமெண்டரி ஸ்கில்ஸு, ட்ரஸ்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இந்த விஷயங்கள் உள்ளடங்கியது தான் உங்களுக்கு என்னது கொலாபரேஷன் அப்படிங்கிற இந்த 5வது முக்கியமான ஸ்கில். ஓகே, ஸோ ஹோப் வியூவர்ஸ் உங்களுக்கு எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். இந்த 5 இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஸ்கில்ஸ் இந்த என்ன எதிர்பார்க்கறது: கேரக்டர், கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கொலாபரேஷன். சொல்லப்போனால் 5 C's சொல்லலாம். 5 Cக்கள் அடங்கியது தான் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான சில ஸ்கில்ஸ். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 9ஆம் தேதி சண்டே 11 o'clock. அதனுடைய இன்ஃபர்மேஷன் தான் இது. இது நம்மளுடைய சேனல்லையும் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஃபார்மை ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது பெய்டு வெர்ஷன். ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள், ₹200 உங்களுக்கு காஸ்ட் போட்டிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணால் ₹200 நீங்கள் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணுற மெத்தட் ஆன்லைன் மோடு, அதுக்கு உண்டான அந்த கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம். யாருக்கு விருப்பம் இருக்கோ இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறலாம். ஸோ மீண்டும் ஒரு பயனுள்ள அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். தேங்க்யூ.